ஒரு காலத்தில் ஜப்பானில் ஒரு பிரபலமான பௌத்த விஞ்ஞானி இருந்தார். அவர் நூல்களில் முழுமையாக மூழ்கியிருந்தார். புத்தரின் கட்டளைகள், சென் தத்துவம், ஞானம், சமாதி ஆகியவற்றைப் பற்றி நாளும் நாட்களும் ஆய்வு செய்து வந்தார். ஆனால் அவர் மனத்தில் ஒரு காலி உணர்வு இருந்தது. அவை அனைத்தும் எழுத்துக்களாகவே இருந்தது, அனுபவமாக மாறவில்லை. நாள் அவர் ஒரு பழங்கால ஜென் ஆசானை சந்திக்க முடிவு செய்தார். அவ்வாசானின் பேரும் புகழும் பல பறந்திருந்தன. பலர் அவரை வாழும் புத்தர் எனவே அழைத்தனர். அந்த ஆசானின் ஆசிரமம் ஒரு மலையின் அடிவாரத்தில் இருந்தது. விஞ்ஞானி தனது புத்தகங்களை பைவில் வைத்துக்கொண்டு நீண்ட பயணத்திற்கு புறப்பட்டார். அசையாத நிலைத்த மனதுடன் அவர் ஆசிரமத்திற்கு வந்தார். ஆசான் அமைதியாக புறநகர் தோட்டத்தில் பூச்செடிகளை வளர்த்து கொண்டிருந்தார். விஞ்ஞானி அவர் அருகே சென்றார். வணங்கி தனது பயண நோக்கத்தை விளக்கினார். ஆசானே, நான் ஜென் பற்றி பல நூல்களை படித்துள்ளேன். ஆனால் என்னிடம் இன்னும் அந்த உண்மை ஞானம் ஏற்பட்டதில்லை. தயவு செய்து எனக்கு ஞானத்திற்கான வழியை காட்டுங்கள். ஆசான் ஒரு மெலின புன்னகையுடன் கேட்டார். நீ என்ன செய்தாய் இதுவரை? விஞ்ஞானி தனது அறிவை ஆடம்பரமாக பறைசாற்றினார். நான் புத்தரின் பவள வார்த்தைகளை பல நூல்கள் மூலம் படித்தேன். நான் ஒவ்வொரு சாத்திரத்தையும் 3 முறை படித்துள்ளேன். நான் ஒவ்வொரு வாசகத்தையும் பகுத்தறிந்து புத்தியில் வைத்துள்ளேன். அப்போது ஆசான் வாடகை அறையில் ஒரு பானையை எடுத்தார். சிறு தேநீரை எடுத்தார். பானையை விஞ்ஞானியின் முன்னே வைத்தார். நீ இப்போது ஒரு சாபமாய் நிரம்பிய பாத்திரம். முதலில் அதை காலி செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. விஞ்ஞானி குழப்பத்துடன் பார்த்தார். நீ என்ன சொல்கிறீர்? ஆசான் ஒரு கோப்பையை எடுத்தார். அதில் தேநீர் ஊற்றத் தொடங்கினார். ஆனால் கோப்பை நிரம்பிய பிறகும் அவர் தேநீரை ஊற்றிக்கொண்டே இருந்தார். தேநீர் கையில் வழிந்தது, மேஜையில் விழுந்தது. விஞ்ஞானி திகைத்து எழுந்தார். ஐயா, கோப்பை நிரம்பிய பிறகும் நீங்கள் ஏன் தேநீரை ஊற்றுகிறீர்கள்? இது வீண். ஆசான் அமைதியுடன் நின்றார். உனது புத்தியும் அப்படித்தான். அது முழுவதும் நூல்களால் நிரம்பியுள்ளது. நான் அதில் உண்மை தேநீரை ஊற்ற முடியாது. முதலில் நீ உன் பழைய அறிவை காலி செய். பிறகு மட்டுமே உண்மையை அனுபவிக்க முடியும். விஞ்ஞானி மெலனமானான். அவனுக்கு புரிந்தது நூல்கள் அறிவை தரலாம், ஆனால் ஞானத்தை அல்ல. அன்று முதல் அவர் புத்தகங்களை ஒதுக்கி வைத்தார். தோட்டத்தில் வேலை பார்த்தார். சமாதியில் உட்கார்ந்தார். இயற்கையுடன் ஒன்றிய வாழ்க்கை வாழ்ந்தார். வாரங்கள் கடந்தன. ஒரு நாள் ஒரு சிறு இலை தரையில் விழுந்த ஒளியிலேயே அவர் உண்மையை அனுபவித்தார். அந்த நொடியில் ஞானம் நூல்களில் இல்லை, நேரடி அனுபவத்தில் என்பதை உணர்ந்து கொண்டார்.